ஒரே நாள்ல 9 நவகிரக கோயில் பார்க்க போறோங்க. இந்த வீடியோ தான் போன வருஷமே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன வருஷம் நம்ம டிஎன்எஸ்டிசியோட டூர் பேக்கேஜ்ல போயிருந்தோம். இந்த வருஷம் என்ன பண்ண போறோம்னா, என்பிஎஸ் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்னு ஒரு பிரைவேட் ஆபரேட்டர் இருக்காங்க. அவங்க இந்த ஒரு நாள் டூர் நடத்துறாங்க. அவங்களோட டூர் பேக்கேஜ்ல தான் நம்ம போக போறோம். நாளைக்கு காலையில 5 மணிக்கு நமக்கு அந்த டூர் பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுங்க. வழக்கம் போல முந்தின நாளே நின்று இன்ட்ரோ எடுத்துட்டு இருக்கேன். நாளைக்கு காலையில 5 மணிக்கு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்க என்பிஎஸ் ஆபீஸ் வர சொல்லியிருக்காங்க. 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா திரும்ப 9 மணிக்குள்ள நம்மள கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே விட்டுருவாங்களாம். இந்த என்பிஎஸோட டூருக்கும் நம்ம போன வருஷம் போன டிஎன்எஸ்டி டூருக்கு என்ன வித்தியாசம், எது நல்லா இருக்கு அப்படிங்கறத போக போக பார்க்கலாங்க. என் கூட டெரிஃபிக்கான டெம்பிள் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு தயாராயிக்கோங்க. இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள், சேர்ந்தே பயணிப்போம். கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே எதிர்த்தாப்புல ஸ்ரீ கிருஷ்ணா டீ அண்ட் ஸ்நாக்ஸ்னு ஒரு கடை இருக்குங்க. ஃபில்டர் காஃபி தாறுமாறா இருந்தது. கறி அடுப்பு இருக்கு இல்லைங்களா, கறி அடுப்புல தான் வந்து பாலும் காய்ச்சுறாங்க, பாய்லரும் போட்டிருக்காங்க. குடிக்கும் போதே வேற லெவல்ல இருந்தது. காஃபி ஒன்னு 25 ரூபாங்க. இன்னைக்கு மொத்தம் ஒரு 5-6 காஃபி குடிச்சிருப்பேன் இந்த கடையில. பாருங்க, அங்க இருக்கு பாருங்க, அந்த 3 ரோசஸ் போட்டிருக்காங்க பாருங்க, அதுதான் அந்த கிருஷ்ணா காஃபி. காலையில் 4:30 ஆகுதுங்க. அந்த கிருஷ்ணா ஸ்நாக்ஸ்ல ஒரு காஃபி குடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்ட் போலாம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் என்பிஎஸ் டிராவல்ஸ். உழவன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. அதுல இருந்து இறங்கி தான் மக்கள் வந்துருக்காங்க. ஒன் டே டூர் பேக்கேஜ் மொத்தம் 899 ரூபாங்க. இப்போ ஒரு ஆஃபர் போகுதுங்க. 499 ரூபா தான். ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. காஃபி செம சூப்பரா இருந்ததுங்க. அந்த காஃபியோட டேஸ்ட் இன்னும் நாக்கிலே நிக்குது. உங்களுக்கு லேண்ட்மார்க் தெரிஞ்சுக்கணும்னா ஆத்மா மைண்ட் சென்டர்னு ஒன்னு இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த என்பிஎஸ் டிராவல்ஸ் ஆபீஸ் இருக்கு. நம்ம கவர்மெண்டோட ஏசி நவகிரக பஸ் பாருங்க, 5:15 கிளம்புங்க. ஆனா டைம் இப்பவே 5:15 ஆயிடுச்சு. டைம் 5:40 ஆகுதுங்க. நம்மளை கூட்டிட்டு போற பஸ் வந்துருச்சு. நீங்க டூர் பேக்கேஜ் புக் பண்ணும் போதே உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ரூம் வேணுமா, கார் அண்ட் பைக் பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் வேணுமா அப்படிங்கறதெல்லாம் நீங்க புக் பண்ணும் போதே சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணிடுவாங்க. இன்னைக்கு நம்மளோட டிராவல் பண்ணக்கூடிய பக்தர்கள் எல்லாம் வெயிட்டிங் ஏரியால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பஸ் வர்றத படம் பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக ரோட்லயே நின்றுட்டு இருக்கேன். நம்ம கொடுக்கறதுக்கு இந்த பேக் கிட் ரெடியா வச்சிருக்காங்க. அஞ்சு மணின்னு எங்கிட்ட சொன்னாங்க. 5:30 வந்து அந்த பேம்ப்ளெட்ல போட்டிருந்தாங்க. பட் பஸ் 6 மணிக்கு தாங்க கிளம்புது. நமக்கு அந்த கிட்டு கொடுத்துட்டாங்க. இதுலயே அந்த டீடைல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. நம்ம போறது ஒரு செமி ஸ்லீப்பர் 2+2 கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய பஸ்ஸுங்க. அப்புறம் வெப்சைட், ஃபோன் நம்பர், புக் பண்றதுக்கு ஃபோன் நம்பர்லாம் போட்டிருக்காங்க. உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ள ஒரு பேம்ப்ளெட் வச்சிருக்காங்க. அதேதான், ஒரு 1/2 லிட்டர் அக்வாஃபினா வாட்டர் பாட்டில், மில்க் பிக்கிஸ் பிஸ்கட். இந்த டூர் பேக்கேஜ்ல என்னென்ன வருது அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்துடும், மதியானம் லஞ்ச் வந்துருங்க. பிரசாத பை, லாக்கர் ரூம் கொடுக்குறாங்க. அதான் ரெஃப்ரெஷ் பண்றதுக்கான ரூம்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றாங்க. நீங்க பைக்ல கார்ல வந்தீங்கன்னா அதுக்கான பார்க்கிங் அதுவும் ஏற்பாடு பண்ணிடுவாங்க. இது வந்து சின்ன புக்கு மாதிரிங்க. இதுல வந்துட்டு எது எப்ப கவர் பண்றோம், ஒவ்வொரு சாமியோட சிறப்பும் போட்டிருக்காங்க. அப்புறம் பாருங்க, பிரசாதம் வந்து நமக்கு அந்த தின்னூர் கொடுப்பாங்கல்ல, அந்த தின்னூர் வைக்கிறதுக்கு கவர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டேகுங்க, இந்த டேக கழுத்துல போட்டு போங்க. மங்கள மாருதி தேவஸ்தானம். குருஸ்தலமான ஆலங்குடி ரீச் பண்ணிருக்கோங்க. மறுபடியும் காலேஜ் பையனா மாதிரி ஆரிய பாருங்க, டேக் எல்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம அந்த டிஎன்எஸ்டிசி ட்ரிப் போனப்போ அந்த தொப்பி போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த தொப்பி தான் வந்துட்டு டிஎன்எஸ்டிசி பேக்கேஜ்ல வந்திருக்கும் அப்படிங்கறதுக்கான ஐடென்டிபிகேஷன். அதே மாதிரி இந்த பேக்கேஜ் டூர்ல இந்த டேக் தாங்க ஐடென்டிபிகேஷன். ஈஸியா நம்ம கோயிலுக்குள்ள போய் சாமி பார்த்துக்கலாம். நம்ம போன நவகிரக கோயில் வீடியோலயே இந்த நவகிரகங்களை சுத்தி இருக்கிற அந்த புராணம், கோயில்களோட தல வரலாறு அதெல்லாம் பார்த்துட்டாங்க. அதனால அதெல்லாம் நான் இப்ப ரிப்பீட் பண்ண போறது இல்ல. ஒவ்வொரு கோயில்லையும் அந்த பகவானை வழிபட்டா என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு மட்டும் பார்க்க போறோம். இந்த ஆலங்குடியில் இருக்க குரு பகவானை வழிபட்டா நமக்கு செல்வ செழிப்பும் குழந்தை பாக்கியமும் கிடைக்குமா. அவங்க வில்லேஜ் டேட்டா பேசுங்க, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவங்களும் வந்திருக்காங்க இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு.
போன வாட்டி வந்தப்போ நம்ம இந்த கோயில் பேர்லாம் படிச்சிருக்க மாட்டோங்க, அதனால இந்த வாட்டி அதை படிக்கலான் இருக்கேன். அருள்மிகு ஏலவார் குழலி அம்பாள் சமேத ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வர சுவாமி திருக்கோயில் குரு பரிகார ஸ்தலம், வலங்கைமான் வட்டம், ஆலங்குடி, திருவாரூர் மாவட்டம். நம்ம இந்த டிஎன்எஸ்டிசி பேக்கேஜில் வந்தப்போ ஆலங்குடி இந்த இடத்துல தாங்க நமக்கு வந்துட்டு காலை உணவு பரிமாறினாங்க. நம்ம 2வதோ 3வதோ இந்த ஆலங்குடி கோயில் அப்போ வந்தோம்னு நினைக்கிறேன். இங்கே பரிகார பூஜை பண்றது மூலமா துரதிருஷ்டம் போகுங்களாம், மன அழுத்தம், தோல் நோய் மற்றும் நோய்கள் நீங்குமா, நல்ல கல்வி மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோபுரம் பார்த்துக்கோங்க. நம்ம பஸ்ல சார்ஜிங் சாக்கெட் கூட இருந்ததுங்க, பட் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பஸ்ல அமெனிட்டிஸ் பார்த்துடலாங்க. லெக் ஸ்பேஸ் சூப்பராகவே இருக்குங்க. வாட்டர் பாட்டில், அப்புறம் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆர்ம் ரெஸ்ட் இருக்குங்க. நல்ல புஷ் பேக் சீட் தான், நல்லா சாச்சுட்டே வந்துக்கலாம். 8:15 ஆகுதுங்க. சந்திரன் ஸ்தலமான திங்களூர் ரீச் பண்ணியிருக்கோம். சாமி போய் நம்மள கும்பிட்டுட்டு வர சொல்லிட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்களாம். சந்திரனை வழிபட்டால் புகழ் கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு நமக்கு ஒரு புக்கு கொடுத்தாங்க. அந்த கிட்ல போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து தான் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபட்டா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அருள்மிகு கைலாசநாத சுவாமி திருக்கோயில், சந்திரன் பரிகார ஸ்தலம், திங்களூர், திருவையார் வட்டம், தஞ்சாவூர் மாவட்டம். 8:15 அப்படிங்கறதுனால கோயில் ஓரளவு கூட்டம் இருக்குங்க. அப்படியே கோயில் என்ட்ரன்ஸ்ல ஒரு காஃபி கடை இருக்கு, சந்திரன் கஃபே அப்படின்னு. இளநீ கடை ஒன்றும் இருக்குங்க. அப்படியே முன்னாடி போகலாம். நம்ம இந்த டிஎன்எஸ்டிசி பேக்கேஜ்ல வந்தப்போ இந்த கோயிலுக்கு தான் நம்ம முதல்ல வந்தோம். இன்னைக்கு நம்ம 2வது வந்திருக்கோம். இந்த கோயில்ல இந்த பரிகார பூஜை செய்யறது மூலமா என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, திருமணம், குழந்தை பிறப்பு மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்பட வழிவகுக்குங்களாம், செல்வத்தையும் செழிப்பையும் பெருக்குங்களாம், நம்மளோட அம்மா மற்றும் மனைவியின் நல்வாழ்க்கையை உறுதி செய்யுமா மற்றும் மகிழ்ச்சியை தருமா, இந்த சந்திர கிரகத்தால ஏற்படுற தடைகளை நீக்கி மனம் சமநிலைமை இல்லாம இருந்ததுன்னா அதை சரி செஞ்சு நரம்பு பலவீனங்கள், தோல் நோய்கள் போன்ற எல்லாத்தையும் குணப்படுத்துமா. இப்போ எல்லா கோயில்லையும் இந்த QR கோட் மூலமா கோயிலுக்கு டொனேட் பண்ற அந்த போர்டை பார்க்க முடியுதுங்க. பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டாங்கங்க. சட்னி, சாம்பார், 2 பொட்டலம் கொடுத்துருக்காங்க. பிரிச்சாதான் என்ன இருக்குன்னு தெரியுங்க. பிரிச்சுட்டு என்ன இருக்குன்னு சொல்றேன். இயற்கை சூழல்ல உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க இப்படி இயற்கையா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு. 2 பொட்டலம் இருந்ததுங்களா. ஒரு பொட்டலத்துல பொங்கல், இன்னொரு பொட்டலத்துல 2 இட்லி, ஒரு வடை, அதுலயே கெட்டி சட்னியும் கார சட்னியும் வச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா தேங்காய் சட்னி, சாம்பாரும் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளா சூப்பராவே இருந்ததுங்க. பொங்கல் செம சூடா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் எங்க வாங்கினாங்க பாத்தீங்கன்னா, கப்பிஸ்தலம் அப்படிங்கிற ஊர் வரும்போது இருந்ததுங்க. அங்க ஒரு சின்ன மெஸ்ல வாங்கினாங்க. ரொம்ப நல்ல பிரேக்ஃபாஸ்ட்ங்க. நீ அடுத்து போய் காஃபி குடிச்சிட்டு பஸ் ஏறி சூரியனார் கோயில் போக வேண்டியதுதான். இந்த வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம சேனல்ல 50,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி இருக்கும். அதனால ஆதரவளிச்ச எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஹார்ட்டை வந்துட்டு நான் அன்பளிப்பா தர்றேங்க. வெர்ச்சுவல் ஹார்ட்டை எடுத்துக்கோங்க. ராகு கிரகத்தால ஏற்படுற எந்த ஒரு தடையா இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய வல்லமை படைத்த திருநாகேஸ்வரம் ராகு கோயில் வந்திருக்கோங்க. ஒருத்தவங்களோட ஜாதகத்துல ராகு பகவான் நல்ல நிலைமையில இருந்தா செழிப்பு, செல்வம் மற்றும் ராஜயோகத்தை தருவாரா. 10:15 ஆகுதுங்க. நம்ம பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, 3வதா சூரியனார் கோயில் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்ம இப்போ ராகு ஸ்தலமான திருநாகேஸ்வரம் ரீச் பண்ணிருக்கோங்க. ராகுவை வழிபட்டால் பயணத்துல நன்மை கிடைக்குமா. நம்ம டிராவல் விளாகிங், ட்ரெயின் விளாகிங்ல இருக்கோம். அதனால நம்ம வழிபட வேண்டிய கடவுள் வந்து ராகு போலங்க. அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோவில்.
அப்படியே சூரிய புஷ்கரணி உங்களுக்கு தெரிஞ்சதுதான், நான் போன வீடியோல இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த டிஎன்எஸ்டிசி டூர் பேக்கேஜ் வீடியோல மற்ற மொழி பேசக்கூடிய நண்பர்கள்லாம் வந்து நீங்க வந்து தமிழ்ல மட்டும் வீடியோ போட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது, சப்டைட்டிலாவது இங்கிலீஷ்ல போடணும்ல அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்ப நம்ம போடுற எல்லா வீடியோக்குமே ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல சப்டைட்டில் ஜென்ரேட் ஆகுதுங்க. அதனால நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த செட்டிங்ஸ், அந்த கீர் மாதிரி ஒரு ஐகான் இருக்கும் இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி சப்டைட்டில்ஸ்குள்ள போய் ஆட்டோ டிரான்ஸ்லேட் கொடுத்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க லாங்குவேஜ்லயே வந்துட்டு சப்டைட்டில் வரும். இப்ப நம்ம வீடியோக்கு ஐயப்ப பக்தர்களுங்க, ஐயப்பன் சீசன் ஆரம்பமாயிருச்சா? என்ன டைம் இருக்கே. வெளியே நல்லா வெயிலுங்க. நம்ம புஷ்கரணிக்குள்ள இறங்குற போது நல்லா குழுகுலுன்னு இருக்கு. எக்கச்சக்கமான மீனுங்களை பார்க்க முடியுது. கொஞ்சம் செங்குத்தா இருக்குங்க, படி பார்த்து கேர்ஃபுல்லா இறங்க வேண்டியதா இருக்கு. வயசானவங்க வந்தீங்கன்னா பார்த்து இறங்குங்க. பெரிய மீனா? ஐயோ இவ்வளவு பெரிய மீன், செம பெரிய மீன். ஓ எத்தனை பெரிய மீன் பாருங்க, நிறைய விட்டுருக்காங்க போல. భక్తులకి ఒక విజ్ఞప్తి, మొబైల్ ఫోన్లు కానీ కెమెరాలు కానీ గుడిలో తీసుకువెళ్ళడానికి అనుమతి లేదు. కావున భక్తులందరూ మొబైల్ ఫోన్లు కానీ కెమెరాలు కానీ ఉంటే గనక మొబైల్ కౌంటర్లో పెట్టి వెళ్ళవలసిందిగా మరీ కోరుతున్నాము. பக்த கொடிகளுக்கு ஒரு வேண்டுகோள், திருக்கோயில் உள்ளே கைபேசி எடுத்து வர தடை செய்யப்பட்டுள்ளது. கைபேசி பாதுகாப்பு அறையில் கொடுத்து போன வருஷம் நம்ம வந்தப்போ கோயிலுக்குள்ள போன் எல்லாம் எடுத்துட்டு போக அலோவ் பண்ணாங்க. ஆனா இப்போ இந்த கேமரா இருக்க மொபைல் போனை உள்ள எடுத்துட்டு போக அலோவ் பண்ணலைங்க. அதனால லாக்கர்ல ஒரு போனுக்கு 5 ரூபான்னு கட்டி டெபாசிட் பண்ணிட்டு தான் கோயிலுக்குள்ள போற மாதிரி இருந்தது. நீங்க பட்டன் போன் எடுத்துட்டு வந்தீங்கன்னா டெபாசிட் பண்ண வேண்டாம், கோயிலுக்குள்ள நிறைய போய்க்கலாம். டூர் பிளான் படி கடைசியா தான் திருநாகேஸ்வரம் போற மாதிரி இருந்ததுங்க. இப்போ நம்ம சூரியனார் கோயில் தான் போயிருக்கணும். பட் நம்ம ஏன் வந்து கடைசியா திருநாகேஸ்வரம் போகாம இப்பவே திருநாகேஸ்வரம் வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சனிக்கிழமைங்க. சனிக்கிழமை திருநள்ளார் சனீஸ்வரன் கோயில்ல கூட்டம் அதிகமா இருக்குங்களா. அதனால எப்படி போனாலும் வெளியே வரக்கு லேட் ஆயிரும். அதனால கடைசியா திருநள்ளார் கோயில் போய் பாத்துக்கலாம் அப்படின்னு இவங்க டிசைட் பண்ணி தான் மூணாவதா சூரியனார் கோயில் போகிறதுக்கு பதிலா நம்மள இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஒரிஜினலா நம்ம டூர் பிளான் படி நம்ம திருநள்ளார் முடிச்சுட்டு தான் நம்ம திருநாகேஸ்வரம் வர வேண்டியது. 11:20 ஆகுதுங்க. சூரியன் ஸ்தலமான சூரியனார் கோயில் வந்திருக்கோம். இந்த 9 நவகிரக கோயில்ல எனக்கு ஃபேவரட் சூரியனார் கோயில் தாங்க. ஏன்னா என்னுடைய பேர் ஆதித்யன்லயே சூரியன் இருக்காரு. ஏன்னா ஆதித்யன், சூரியனுக்கு இன்னொரு பேர் ஆதித்யன் அப்படின்னு வீட்டுல அம்மா சொல்லுவாங்க. ஒருத்தவங்களோட ஜாதகத்துல சூரியன் பலவீனமா இருந்தா அவங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லாம இருக்கும், எப்பவும் வந்து டயர்டாவே இருப்பாங்க, வேலை இல்லாம இருக்கும், இல்லைன்னா அவங்க கேரியர்ல முன்னேற்றம் அடையாம இருப்பாங்க, தொழில் விருத்தி அடையாம இருக்கும், அப்பா இல்லது உயரதிகாரிகளோட எப்பவும் சண்டை பிரச்சனையாவே இருக்கும், போன ஜென்மத்து கர்மானால உடல் ஆரோக்கியம் இல்லாம இருக்குங்க. இங்க வந்து சூரிய பரிகார பூஜை செய்யறது மூலமா இது எல்லாமே நிவர்த்தி பண்ணிடலாம். இதுதான் அன்னதான கூடம்ங்க. உள்ள அன்னதானம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது வந்து அறநிலையத்துறைக்கு சேராதுங்க இந்த கோயில். திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சேர்ந்த கோயில் இது. இந்த கோயில்ல நம்ம எப்படி சூரியனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க, ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க. பார்த்து படிச்சுக்கோங்க பாஸ் பண்ணி. கோபுர தரிசனம் பண்ணலான்னு பார்த்தா கோபுரத்துக்கு ரெனோவேஷன் ஒர்க் போட்டிருக்காங்க. அது போக இந்த ஷீட் வேற மறைக்குதுங்க. இந்த கோயில்ல கோபுர தரிசனம் பண்ண முடியல. கூகுள்ல சூரியனார் கோயில் கோபுரம் ஏதாவது கிளியர் பிக்சர் கிடைக்குதா அப்படின்னு இமேஜ் சர்ச் பண்ணுங்க. அப்ப கிடைச்சதுதான் இந்த போட்டோ. அந்த காலத்துல எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க சூரியனார் கோயில. 10 நிமிஷம் சாமி பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து வைத்தீஸ்வரன் கோயில் போகணும். அந்த கோயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி, நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கோயிலை பார்க்கணும். ஆமாம், கொஞ்சம் டைமிங் இருக்கிறதுனால இங்கே சீக்கிரம் பார்த்துட்டு வந்துருங்க. அங்கே வந்து டைம் எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். அருள்மிகு அக்னீஸ்வரர் திருக்கோயில் சுக்ரஸ்தலம் கஞ்சனூர் வந்திருக்கோங்க. இந்த கஞ்சனூரும் சூரியனார் கோயிலும் பக்கத்துலயே தாங்க இருக்கு. சுக்கிரனை வழிபட்டா நல்ல மனைவி, வீடு, மனை எல்லாம் அமையும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த நல்ல வீடு, மனை ரெண்டும் ஒண்ணுதானே இல்ல ரெண்டும் வேற வேறையா அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆறாவதா செவ்வாய் ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோயில் வந்திருக்கோங்க.
போன வாட்டி வந்தப்ப இவ்வளவு கடை இந்த மாதிரி தெரியலைங்க. இது பேக் சைடா என்ன அதுவும் தெரியல. ஒரு வருஷத்துல நல்லா டெவலப் பண்ணி தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி தேவஸ்தானம் வைத்தீஸ்வரன் கோவில் 1:25 ஆகுதுங்க. செவ்வாயை வழிபடுவதால் என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தைரியம் கிடைக்குமா. அது போக இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கே ஒரு சிறப்பு இருக்குங்க. பேர்லயே இருக்கு பாருங்க, வைத்தீஸ்வரன், வைத்தியம் செய்யும் ஈஸ்வரன். தீராத நோய்கள் எல்லாம் இந்த கோயில் வந்து இங்க இருக்கிற ஈஸ்வரனை வழிபட்டா சரியாகும் அப்படிங்கிறது நம்பிக்கையா. இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் பாருங்க, இந்த மண்டபமே நம்ம போன வாட்டி வந்தப்ப இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம போன வாட்டி வந்தப்போ நம்ம பின்னாடி இருந்த அந்த கோபுரத்தை கிளியரா நம்மளால வீடியோ எடுக்க முடிஞ்சது. இன்னைக்கு எடுக்க முடியல. ஒரு வருஷத்துல இவ்வளவு டெவலப் ஆயிருக்கா இல்ல எனக்கு ஏதாவது ஞாபகம் வருதே அப்படின்னு தெரியலங்க. கோயில் ஏன் கூட்டமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி டூர் பேக்கேஜ்ல இருக்கிறவங்களும் இந்த கூட்டத்துல இருக்காங்க. எல்லாம் ஒரே இடத்துல வெயிட் பண்ணனாலதான் இவ்வளவு கூட்டம். இன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோயில் நம்ம பேக் கேட் வழியா உள்ள வந்திருக்கோம். நம்ம கூட வில்லேஜ் டேட்டா பேஸ் இருக்காருங்க, அவருதான் சொன்னாரு நம்ம இன்னைக்கு பேக் கேட் வழியா வந்தோம் அப்படின்னு. சாமி தரிசனம் பண்ணியாச்சுங்க. லஞ்ச் இங்கேயே ஏற்பாடு பண்ணி இருக்கிறதா சொன்னாங்க. ராமவிலாஸ்னு ஒரு ஹோட்டலுங்க, அங்க வர சொல்லிட்டாங்க. அப்படியே ஃபுல் மீல்ஸுங்க. காரக்குழம்பு, ரசம், மோர், சாம்பார், பொரியல், சாதம். திருவெண்காடு 3 கிலோமீட்டர், கீழ்பெரும்பலம். ஏழாவதா நாகநாத சுவாமி திருக்கோயில் கேது ஸ்தலமான கீழ்பெரும்பலம் வந்திருக்கோங்க. 3:20 ஆகுதுங்க. ராகு பரிகார பூஜை செஞ்சா என்னென்ன தடைகள் நீங்குமோ கிட்டத்தட்ட அதே தடைகள் கேது தோஷ பரிகார பூஜை செஞ்சாலும் நீங்குங்க. முக்கியமான டீட்டெயில் எல்லாம் இருக்கு, படிச்சுக்கோங்க. இது வந்து இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இருக்க கோவில். எந்தெந்த ராசியெல்லாம் இங்க பரிகாரம் செய்யணும்னு போட்டிருக்காங்க. மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம். ஆடு பாருங்க, ஆடு பாருங்க, நாய்க்குட்டி மாதிரி. நாலு மணி ஆகுது. புதன் ஸ்தலமான திருவெண்காடு ரீச் பண்ணியிருக்கோம். கோயில்ல இருக்கிற ஏதோ ஒரு ஐயர் இறந்துட்டாருங்களாமா. அதனால இன்னைக்கு கோயில் இருக்க எல்லா நடையுமே சாத்தி தான் வச்சிருப்பாங்களாம், ஓபன் பண்ண மாட்டாங்களாம். சும்மா கோயிலுக்குள்ள நம்ம போய் வந்துட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கோயில் ஃபுல்லா இன்னைக்கு கழுவி விட்டு நாளைக்கு தான் திறப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம வந்த நேரம் சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம கோயிலுக்குள்ள போயிட்டு கோபுர தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். அருள்மிகு ஸ்வேதரண்யேஸ்வரர் சுவாமி திருக்கோயில், அருள்மிகு முதன் திருத்தலம், மேற்கு ராஜகோபுரம், திருவெண்காடு, மயிலாடுதுறை மாவட்டம். தப்பா சொல்லிட்டேங்க, மயிலாடுதுறை மாவட்டம் இல்ல, இது வந்து நாகப்பட்டினம் மாவட்டம், சீர்காழி வட்டம். புதன் பகவானை வழிபடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பலன்கள் வச்சிருக்காங்க. கல்வியில் மேன்மை, தொழிலில் முன்னேற்றம், வியாபாரத்தில் லாபம், திருமண தடை நீங்கும், நரம்பு சம்பந்தமான நோய்கள் பூரண குணமடையும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், அரசியல் மற்றும் கலைத்துறையில் முன்னேற்றம் அடையலாம், குடும்ப மேன்மை அடையும். நமக்கு இந்த கால தமிழ் படிக்கிறதெல்லாம் ஃப்ளூயண்டா இருக்குங்க. அந்த கோயில்ல மூலவர் உற்சவரோட பேர்லாம் வந்துட்டு கொஞ்சம் பழைய தமிழ் இருக்குங்களா, அதெல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் தடுமாறுது. கன்னடத்துல பழக வச்சிருக்காங்க, அது தெலுங்கு. போன வருஷம் வந்தப்போ தமிழ்ல மட்டும்தான் வச்சிருந்தாங்க, இப்போ அப்கிரேட் ஆயிட்டாங்க போல. இன்னும் ஒரே ஒரு கோயில், திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் மட்டும் பாக்கி இருக்குங்க. பேக் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்திருக்கோங்க. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் கிட்ட நிறைய கடைகள் இருக்கு, டீ கடைகள். பேக் என்ட்ரன்ஸ் கிட்ட கடை கம்மி தான். நல்ல தீர்த்தம் கிட்ட இறக்கி விட்டுருக்காங்க. காஃபியோ டீயோ கிடைச்சா குடிக்க வேண்டியதும். டீ சுமாரா தாங்க இருந்தது. டீ குடிச்சிட்டு அப்படியே இந்த நலன் தீர்த்தம் சொல்லப்படுற கோயில் குளத்துக்கு வந்துட்டோம். இங்க என்னன்னா வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் பஸ் டிஎன்எஸ்டிசில வந்துட்டு இந்த குளத்துல குளிச்சிருக்க முடியாதுங்க. பட் வந்து பிரைவேட் இதுல வந்தனால இவங்க குளிக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க. ஏன்னா டைம் இருக்கு, கடைசி கோயில் இது அப்படிங்கறதுனால. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ்.
குளிச்சுட்டு அந்த துணியை வந்துட்டு இந்த குளத்துல விடுவாங்களாட்டு இருக்குங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அது எதுக்கு விடுறாங்க என்ன அப்படிங்கறது எனக்கு தெரியல. சும்மா தண்ணி மட்டும் எடுத்து தலையில தொளிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த கோயில் வந்து அனுகிரக ஸ்தலங்களாம். இங்க பரிகாரம் எதுவும் பண்ண மாட்டாங்களாம். அதனால இங்க யாரும் பரிகாரம் பண்றதா சொன்னா ஏமாந்துறாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரபன்னேஸ்வர சுவாமி தேவஸ்தானம், சனீஸ்வர பகவான் ஸ்தலம், திருநள்ளாறு, காரைக்கால். போன நவகிரக கோயில் வீடியோல சொன்ன விஷயங்களை எதையும் திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு கவனமா இருந்திருக்காங்க. அதனால இந்த 2 வீடியோவும் நீங்க பேக் டு பேக் வாட்ச் பண்ணாலும் டிஃபரன்ஸ் நிறையவே இருக்கும். எதுவுமே ரிப்பீட் ஆயிருக்காது. முன்னாடி குடிச்சுட்டே ஆவரேஜுங்க மூட் அவுட் ஆயிடுச்சு. அப்படியே கோயில் என்ட்ரன்ஸுக்கு லெஃப்ட் சைடுங்க அண்ணாச்சி ஃபில்டர் காஃபின்னு ஒரு கடை. ஒரு காஃபி ஒன்று போட்டவங்க இங்க செம்ம காஃபி. மூட் அப்படியே லெஃப்ட் ஆயிடுச்சு. 9 மணிங்க. கரெக்டாக கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேயே நம்மளை கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. அப்படியே நீ பஸ் பிடிச்சி தஞ்சாவூர் போகலான்னு இருக்காங்க. டிஎன்எஸ்டிசியோட ஏசி நவகிரக டூர் பஸ் இப்போ தான் வந்திருக்கும் போலங்க. நிற்கிது பாருங்க. கும்பகோணம் தஞ்சாவூர் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரூட் மாதிரி இருக்கு. நிறைய பஸ் நிற்கிது. பிஎல்ஏ ரெசிடென்சின்னு போட்டிருக்காங்க பாருங்க. தஞ்சாவூர் ஜங்ஷன் பக்கம் இருக்குங்க. அங்கதான் இப்போ நம்ம செக்இன் பண்ண போறோம். டீலக்ஸ் ரூமுங்க. மேக் மை ட்ரிப்ல போட்டேன். ஒரு நாளைக்கு 1500 ரூபாய். வேல்யூ ஃபார் மணி. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த இடத்த ஒரு சின்ன கம்பேரிசன் பார்த்துடலாங்க. டிஎன்எஸ்டிசி பேக்கேஜுக்கும் நம்ம இன்னைக்கு போன இந்த பேக்கேஜுக்கும் ஒரு கம்பேரிசன் பார்த்துடலாம். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசியோட நான் ஏசி பேக்கேஜ் 750 ரூபா பிளஸ் டாக்ஸ்லாம் சேர்ந்து எப்படியும் ஒரு 900 ரூபா வந்துருங்க. இப்போ இவங்க இந்த என்பிஎஸ் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 499 ரூபாய்க்கு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 899 ரூபாய்க்கு ஒரு நாள் பேக்கேஜ் கொடுப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ரேட்டு படி பார்க்கும்போது சேம் ரேட்டு தாங்க வருது. ஹாஸ்பிட்டாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் ஆபரேட்டர் அப்படிங்கறனால இவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி டிஎன்எஸ்டிசி விடவே நல்லா இருந்ததுங்க. இன்னொன்னு டிஎன்எஸ்டிசில போகும்போது வந்துட்டு அவங்க ரொம்ப ரஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. சீக்கிரம் பாருங்க சீக்கிரம் பாருங்க சீக்கிரம் பாருங்க அப்படின்னு. பட் ஆனா இவங்க பிரைவேட் அப்படிங்கறனால ரஷ் பண்ணல. அதே சமயம் எந்த இடத்துலயுமே வந்துட்டு பேசஞ்சர் யாரையும் வந்துட்டு அதிக நேரம் நின்று பார்க்க உள்ள பொறுமையா சாமி பார்த்துட்டு கரெக்டான டைமுக்கு கிளப்பி கூப்பிட்டு அடுத்தடுத்த கோயிலுக்கு போயிட்டே இருந்தாங்க. அது போக திருநள்ளாறுல கடைசியா எல்லாத்தையும் குளிக்கிறதுக்கு வேற விட்டாங்க. பட் நம்ம டிஎன்எஸ்டிசில போன போது யாரையுமே குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணல. ஒரு வருஷமா டிஎன்எஸ்டிசில இந்த பேக்கேஜ் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல டிஎன்எஸ்டிசி இந்த பேக்கேஜ் நடத்திட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு யாரையுமே வந்துட்டு அவங்க திருநள்ளாறுல அந்த நல தீர்த்தம்ல குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். டிஎன்எஸ்டிசி பொறுத்த வரைக்கும் டைமிங் தான். இந்த டைமிங் எடுத்தா இந்த டைமிங் குள்ள திரும்ப கும்பகோணம் போயிடணும். பட் பிரைவேட் ஆபரேட்டர் அப்படிங்கறனால இவங்க கொஞ்சம் பிளெக்சிபிளா இருந்தாங்க. டிஎன்எஸ்டிசில இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோயில் வர்றதுக்கு முன்னாடி டூர் கைடு வந்துட்டு இந்த கோயிலோட சிறப்பு என்ன, இந்த கோயிலோட தல வரலாறு என்ன அப்படிங்கறது சொல்லிட்டே வருவாங்க. பட் இன்னைக்கு நம்ம போன இந்த டூர்ல அந்த மாதிரி யாரும் எதுவும் சொல்லலைங்க. அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜா பட்டுது. பட் ஆனா ஓனர் கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா வீடியோ ரெக்கார்டிங் மாதிரி அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்களா. அடுத்தடுத்த டூர்ல ஒவ்வொரு கோயில் வர்றதுக்கு முன்னாடி அந்த கோயில் பத்தின சிறப்பு பத்தி வீடியோ கோச் பஸ் தான் கொடுத்திருந்தாங்க. சோ அதனால வீடியோவா போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓவராலா பார்க்கும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாவே இருந்ததுங்க. சாப்பாடுமே சரிங்க. காலையில அவங்க கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட் சரி, மதியானம் அவங்க லஞ்ச் போட்ட கடையும் சரி, எல்லாமே நல்லா இருந்தது. ஓவராலா இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாவே இருந்ததுங்க. நான் வந்துட்டு இந்த ட்ரிப்பை ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஃபைனலா வந்துட்டு டிஎன்எஸ்டிசியா இவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு கவர்மெண்ட் பஸ்ல போறது பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிரைவேட் பஸ்ல போறது பிடிக்கும். உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ல போறது பிடிக்கலன்னா கண்டிப்பா வந்துட்டு இந்த டூர் ஆபரேட்டர் நம்பி வரலாம். சூப்பராகவே இருந்தது. அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.